ஐலாண்டு ஒன்று வாங்கி அந்த ஐலாண்டுக்கு வர வச்சு பச்சிளம் குழந்தைகள் இவங்களை எல்லாத்தையுமே காம இச்சைக்கு பயன்படுத்தி பச்சை பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்றது வைக்கிறது. கண்ணீர் எனக்கு அந்த வீடியோவை பார்த்து கண்ணீர் வந்துருச்சு. வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே வச்சு சுற்றி அரைச்சி சுற்றி இருந்து சிரிக்கானுங்க. பணக்கார பேய்க, பணப்பை பிடிச்ச நாய்க. பணக்காரன் வேணும்னா பணக்காரன் விட்டு திங்க வேண்டியதானே. சின்ன சின்ன பிள்ளைகளை பெண்களை சமைச்சு சாப்பிட்ருக்கான். வெறும் 14 வயசு. 14 வயசு இரும்பு மனுஷியவா. வெறும் 18 மாதம்தான் ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி தமிழ் மைக்கேல் ஜாக்சனு அவன் ஃபைல் இருக்குங்க. ரொம்ப கேவலமான வேலை. கேவலமான வேலைன்னா கேவலமான புத்தி இவன் புத்தி. வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு நாய், அவனை நாயின்னு சொல்லலை, ஒரு சைக்கோன்னு சொல்லதா, அவனை என்ன கெட்ட வார்த்தை உலகத்தில் இருக்க எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அவனுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த நாயை என்ன கெட்ட வார்த்தை சொல்லி நான் இது யூடியூப்னால பல பெண்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதனால அந்த வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ணலை. பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் எனக்கு மனசறிஞ்சு நான் அந்த வீடியோ ஒன்று அந்த F-18 ஃபைல்ஸுன்னு ஒவ்வொரு வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்குது. வர அந்த நாயெல்லாம் நல்ல வேலை, அவன் நல்ல நேரம், எந்த நேரத்தில் பிறந்தானோ, அவன் தாய் என்ன புண்ணியம் பண்ணாலோ சீக்கிரம் மேலே போயிட்டான். இப்போ இருந்தாமனா அவனோட நிலைமையே வேறு மாதிரி இருக்கும். அவனை பற்றி என்ன உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. இந்த F-18 நாயை பற்றி ஜெஃப்ரி F-18 ஃபைல்ஸுன்னு இருக்குது. F-18 ஃபைல்ஸுன்னு உள்ளே இருக்குது. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இவன் யாருன்னா ஒரு ஃபைனான்சியர் அட்வைசர். இப்போ ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க இருப்பாங்கள்ல, பணக்காரனுக்கு நீங்கள் இங்கே பணம் போடுங்க, இங்கே பணம் போட்டால் உங்களுக்கு முதலீடு அதிகமாக கிடைக்கும், இதில் இப்போ ஒரு 1000 ரூபா போட்டால் அதில் 2000 ரூபா கிடைக்கும்னு அப்படி சொல்லி அதுக்குன்னு ஒரு அட்வைசர் கூட வச்சுருப்பாங்கள்ல, அந்த நாய் தான் அந்த F-18 நாய். இந்த நாய்க்கு என்ன வேலைன்னா ரொம்ப கேவலமான வேலை. கேவலமான வேலைன்னா கேவலமான புத்தி இவன் புத்தியான எப்படி இதை வார்த்தையால் சொல்லுது என்னன்னு எனக்கு தெரியல. இவனை நினைக்கலாம் அப்படியே நரம்பெல்லாம் துடிக்கும். இந்த மாதிரி விஜயகாந்த் சொன்ன மாதிரி நரம்பெல்லாம் துடிக்கும் இந்த நாயனால். என்ன சொல்லனே எனக்கு தெரியல. என்னென்னா இவனை பற்றி எப்படி தெரிய வந்துச்சுன்னு பாருங்கள். இவன் ஒரு நாய், இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னா, பச்சை குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண்ணு, நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி ஒரு பொட்டை பிள்ளைய அவங்க நாட்டில் எல்லாத்தையும் அவனோட ஐலாண்டில் வச்சு இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் மாமா வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளைகளை பெண்களை சமைச்சு சாப்பிட்ருக்கான். எவ்வளோ அருவருப்பான ஒரு விஷயம் தெரியுமா இதெல்லாம். உலகத்தில் இதை விட கொடுமையான ஒருத்தன் சமைச்சு ஒரு மனுஷங்கறியை திங்கிற அளவு அவனுக்கு என்ன தேவை இருந்திருக்கும், என்னத்தை சொல்லனே இதில். ஆனால் இந்த விஷயத்தை கொண்டு வந்தது ஒரு பெண்ணு தான். அதை வெளியே கொண்டு வந்திருக்கா. வெறும் 14 வயசு இரும்பு மனுஷியவா. இரும்பு மனுஷின்னு சொல்லுவேன். அத்தனை பேர் பழியதில் அந்த பிள்ளை எப்படியோ கேஸ் கொடுத்துருக்கா. எப்போ 2005. இப்போ 2000 நடந்தது எப்படி, இப்போ 2005 நடந்தது எப்படி இப்போ வருது அப்படின்னா, பல முக்கியமான புள்ளிகள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பணக்காரன். ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்குது. F-18 ஃபைல்ஸ்னு புது வீடியோ, புது ஒரு பச்சிளம் குழந்தைகள், பணக்கார இவன் சம்மந்தப்பட்டிருக்கான், அவன் சந்திரப்பட்டிருக்கான். எத்தனை பேர்னு பார்த்தியா, நம்ம பெரிய டான்ஸரு அப்படி இப்படின்னு சொல்லுறோம்ல மைக்கேல் ஜாக்சனு, அவன் ஃபைல் இருக்குங்க. அவனு இதில் சம்மந்தப்பட்டிருக்கான். என்ன நடக்குது இந்த மாமிசங்களை ஒரு நம்ம எத்தனை பேர் நம்ம கோழியை கறிச்சு வெட்டையில் வைக்கல, நம்ம எவ்வளோ பேர் பார்த்து அருவறுப்பட்டிருக்கோம். ஆனால் சாப்பிடல நம்ம அதை ஒரு சாப்பாடு நம்ம தெரிய மாட்டேங்குது. ஆனால் மனுஷங்கறியை திங்கிறது எவ்வளோ பெரிய பாவச்செயல் தெரியுமா அதெல்லாம். இவனுக்கெல்லாம் நல்லது, இவன் நல்லாவா இருப்பான், இவன் எப்படி நல்லா இருந்திருப்பான். காசு இவனுக்கு எவ்வளோ. அந்த இது முழுசாக உங்களை சொல்லலை. F-18 நாய் F-18 ஜெஃப்ரி F-18 அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட ஃபைனான்சியர் ஒர்க்கை வச்சு பணக்காரங்களெல்லாம் அவனோட ஐலாண்டு ஒன்று வாங்கி அந்த ஐலாண்டுக்கு வர வச்சு பச்சிளம் குழந்தைகள் இவங்களை எல்லாத்தையுமே காம இச்சைக்கு பயன்படுத்தி அந்த பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் அந்த பொட்டை பிள்ளையோ பச்சை பிள்ளையோ கூடலாம் இருந்ததை ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கான். ரெக்கார்டு பண்ணி வச்சு அதுக்கும் ஒரு படி மேலே அவங்கள சமைச்சு
பச்சை பச்சை பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்றது வைக்கிறது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு அங்கேருந்து ஒரு பொண்ணு அதையெல்லாம் தெரிஞ்சு தப்பிச்சு ஓடியாந்து ஒரு 14 வயசு பிள்ளை போய் ஜெயிலில் போய் இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுதான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுதாங்கன்னா நேராக போய் அங்கே போய் எங்கே பார்க்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போய் பார்க்காங்க. பார்த்தா இவ்வளோ விஷயம் அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இவ்வளவு பண்ண இந்த ஒரு நாய்க்கு, இந்த ஒரு இவனை மாதிரி ஒரு சைக்கோவுக்கு வெறும் 18 மாதம்தான் ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கு. வெறும் 18 மாதம். சாதாரண விஷயமாக போச்சு. மனுஷங்களோட உயிர் அத்தனை பேரை உயிர் இவங்களுக்கு சாதாரணமாக போச்சு, லேசாக போயிடுச்சு. ஒரு மனுஷன் அது எவ்வளோ பெரிய அற்புதமான படைப்பு தெரியுமா. ஆனால் இதில் போய் ஒரு போட்டி பொறாமல் இதுலேயே நம்ம எவ்வளோதெல்லாம் சொல்லுதோம். ஆனால் ஒரு பச்சை பிள்ளைய அவங்க மாமிசக்கறியை சாப்பிட்டு ஒரு சமைச்சு சாப்பிட்றது, அவங்கள ஒரு வீடியோலாம் பார்த்தேன். ஒரு பச்சை பிள்ளை கண்ணீர், எனக்கு அதை வீடியோவை பார்த்து கண்ணீர் வந்துருச்சு. ஒரு பச்சை பிள்ளைய அப்படி இருக்குது, அவளை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி சொல்ல, அழகான பிள்ளை. அந்த பிள்ளைய அவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருந்துருக்கான். எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா அவன். அதை பார்த்தாதுன்னு ஒரு பிள்ளை கத்துது. ஒரு மிஷினில் போட்டு, நம்ம எப்படி மிஷின்னா என்ன சொல்ல, நம்ம எப்படி சொல்லுவோம், வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே வச்சு சுற்றி அரைச்சி அதை என்ன பண்ணாமல் தெரியல, அப்படியே மாமிசக்கறி சாப்பிடுதாங்க. இது ஒன்று பார்த்தாதுன்னு அந்த ஒரு பெண்ணை அவளுக்கு சைக்கோ மாதிரி ஆக்கி சுற்றி இருந்து சிரிக்கானுங்க. பணப்பை பிடிச்ச நாயிக சுற்றி இருந்து சிரிக்கான். ஏன் இப்படி பண்ணணும்? இவங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம் கிடைக்கி? ஒரு பொம்பளை, ஒரு தாயின்னு சொல்லலாம். அந்த தாய்மை அடையிறதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னமெல்லாம் பண்ணி, எத்தனை வேண்டுதல் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய இவன் சமைச்சு லேசாக சாப்பிட்டு போயிட்டான். இதுக்காண்டி போராட்டங்களும் பல பிரச்சனைகள் நடந்துச்சாங்க. ஆனால் இவனுக்கு கொடுத்த தண்டனை பார்த்தீங்களா, 18 மாதம். இதில் எப்படி இவனுக்கு 18 மாதம் மட்டும் கொடுக்க முடிஞ்சிச்சு? இதில் யார் சப்போர்ட் இல்லாமல் இருக்குமா? இதில் இவ்வளோ பெரிய தண்டனை, இவ்வளோ பெரிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்த அந்த பெண்ணு இது இப்போ ஜெயிலில் போய் சொல்லி இவனுக்கு 18 மாதம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயிலுக்கு. அப்போ இது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா? இதில் ஏகப்பட்டவர் பணக்காரங்க, ஏகப்பட்ட பணக்காரங்க, 1 2 இல்லை, ஏகப்பட்ட பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கல, அப்படியே என்ன சொல்லுதுன்னே தெரியல. இவனுக்கு இது என்ன சொல்லணும்னா, இவனுக்கு அவ்வளோதான் பெரிய இதாகணும், பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காம்னா, இவன் ஆசைக்கு நான் தடையே சொல்லலை. இவன் தேர்ந்தெடுத்த வழி தப்பான வழி. நீ பணக்காரனை எப்படினாலும் ஆகிட்டு போ. பணக்காரன் ஆகணும்னா பணக்காரன் விட்டு பிய திங்க வேண்டியதானே, போய் பிய தின்னு. அதை விட்டுப்பட்டு சும்மா அந்த பச்சை பிள்ளைய ஒரு பெண்கள் அவங்களாம் உனக்கு சாதாரணமாக போயிடுச்சா? ஒவ்வொரு வீட்லேயும் எதுக்கு தான் பயப்படுதாங்க. ஒரு பெண்ணை வெளியில் அனுப்பும்போது பார்த்து போமா, யார் அங்கே இருந்தால் ஒரு மாதிரி பாதுகாப்பாக இருக்கு, அடிக்கடி ஃபோன் பண்ணு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியில் ஃபோன் போடு, எதுக்கு சொல்லுதாங்க? இந்த மாதிரி நாய்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இன்னும் இது சொல்லி வெளியே வந்துருச்சு. இந்த 14 வயசில் அந்த பிள்ளை 2005 சொல்லலாட்ட இப்படி ஒரு நாய் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிருக்கும்ல. எத்தனை வருஷம் கழித்து நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். 11 வருஷம் கழித்து தான் 2005 நடந்த விஷயம் 2026 நம்ம நாட்டுக்கு வருது. அப்போ இவ்வளோ நாட்களாக இந்த ஃபைலெல்லாம் எங்கே போச்சு? இத்தனை நாட்கள் நம்மளை தெரியாமல் யார் இப்படி ஆக்குனா? தெரியக்கூடாதுன்னு யார் பண்ணா? இப்படி எந்த நியூஸுமே வராமல் இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா F-15 ஃபைல்ஸ்னு அடித்தா ஃபுல்லாக எல்லாமே வருது. எந்தெந்த நாய் தொடர்பில் இருக்கான், எந்தெந்த பணக்கார பைய, எவன் எல்லாம் இதுவும் வருது. நான் ஒன்று சொல்லிக்கிடுதேன், நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் பாதுகாக்க முடியும். கண்ட நாய், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எவனையும் நம்பாத. நான் உண்மையிலே சொல்லுதேன், பொட்ட பிள்ளைகளுக்கு பெத்த தாய் தாப்பேன், கெட்டின புருஷன், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி, இவங்களை தவிர உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, உன் குடும்பத்தில் இருக்க உன் குடும்பம்னா உன் பிளட் ரிலேஷன்லாம் இல்லை, உன் பிளட்டு, உன் ரத்தம், உன்னோட ரத்தம், உன் உடன்பிறப்பு மட்டும்தான். இன்ஸ்டா உடன்பிறப்பு, ஃபேஸ்புக் உடன்பிறப்பு, யூடியூப் யாரும் வேண்டாம். யாரையும் நம்பாத, எல்லாம் சுயநலவாதிக. எவன் என்ன செய்வான், எப்படி செய்வான்னு தெரியாது. உனக்கு நாளைக்கே ஒரு பிரச்சனை, உன் உடன்பிறப்பு உன் கூட உன் பெத்த தாய் தாப்பு தான் நிற்பான், அக்கா தங்கச்சி தான் நிற்கும், உன் தம்பி தான் நிற்பான், உங்கள் அக்கா தான் நிற்பா.
வேறு யாரும் வந்து நிற்காது. உன் கெட்டின புருஷன் வந்து நிற்பான். கிட்டத்தட்ட வேறு யாருமே வந்து நிற்க மாட்டாங்க உதவின்னு வந்தால். இல்லை நீ அந்த உதவின்னு கேட்கையில் தான் உனக்கு தெரியும். அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்லுதேன். ஒரு விஷயத்தில் 100 தடவை யோசிக்கோ. பெற்ற தாய் தப்பனை நம்பு, வேறு யாரையும் நம்பாத. உன் குடும்பத்தில் உன் உடன்பிறப்பு அவங்கள மட்டும் நம்பு. இன்ஸ்டா உடன்பிறப்பா, ஃபேஸ்புக் உடன்பிறப்பா, எந்த உடன்பிறப்பு சோசியல் மீடியாவில் இருக்க உடன்பிறப்பு உனக்கு தேவையில்லை. என்ன அவ்வளோ பெரிய அவன் வீட்டில் இல்லாதவன் பண்ணதை அவன் பண்ணிடுவாங்க. ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டான். சுயநலம் பிடிச்ச உலகம் அது. அவன் தேவைக்கு என்னனாலும் பண்ணிவிட்டு எவனாலும் போயிடுவான். நல்லா புரிஞ்சிருந்துக்கோ. நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்க முடியும். இதோட முக்கியமான ஃபைல்கள்லாம் வீடியோலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். எனக்கு இந்த இதில் எப்படி அதை போட்டு எப்படி உங்களையும் அந்த இதில் ஆக்கணும்னு எனக்கு விருப்பமில்லை. நான் இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவிலேருந்து சந்திப்போம். இதோ உங்கள் மணிமணி விலாக்.